டியர் ரீடர்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது கண்ட்ரோல் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்ஸ். இதில் மொத்தம் 4 கான்செப்ட் இருக்கு. சிம்பிள் இஃப், இஃப் எல்ஸ், எலிஃப் லேடர், நெஸ்டட் இஃப். ஒரு ப்ரோக்ராமோட ஃப்ளோவில் நமக்கு பேஸ்ட் ஆன் கண்ட்ரோல் ஒரு ஸ்டேட்மெண்ட் ஆக்சஸ் ஆகணும் அப்படின்னா அதுக்கு நாம இந்த கண்ட்ரோல் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்ஸை யூஸ் பண்ணிக்கலாம். ரியல் டைம் எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, இப்போ நம்ம ஏடிஎம் போகிறோம், ஏடிஎம்ல கார்டை இன்செர்ட் பண்ணுறோம். பின்னு போட்டால் வேலிட் பின்னுனா நமக்கு உள்ள அடுத்த ஸ்டெப்புக்கு போகும். இன்வாலிட் பின்னுனா அப்போ அந்த ப்ரோக்ராம் அந்த ஆக்சஸ் வந்துட்டு அப்படியே ஸ்டாப் ஆயிரும். ஸோ இன்வாலிட் பின் அப்படின்னு சொல்லிட்டு செக் த பின் ஆர் கான்டாக்ட் த பேங்க் அப்படின்னு சொல்லிட்டு வெளில வந்துடும். இதுதான் வந்துட்டு கண்ட்ரோல் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்ஸ் சொல்ல போறாங்க. ஒரு ஆக்ஷன் பண்ணும்போது இந்த ஆக்ஷன் நடக்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரு சின்ன வேலிடேஷன், ஒரு கண்டிஷன் கொடுக்க போறோம். அந்த கண்டிஷன் ட்ரூனா நமக்கு ஒரு ஆக்ஷன் நடக்கும், கண்டிஷன் ஃபால்ஸ்னா அதுக்கு ஒரு ஆக்ஷன் நடக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராமோட ஃப்ளோவை கண்ட்ரோல் பண்றதுனால இதை கண்ட்ரோல் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்ல போறாங்க. வாங்க சின்ன சின்ன எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தரலாம். இங்க ஒரு சின்ன எக்ஸாம்பிள் எடுத்திருக்கோம். லைன் நம்பர் 12 and 13. இஃப் 5 ஈக்குவல் டு 5. இந்த கண்டிஷன் ட்ரூவா இருந்துச்சு அப்படின்னா எனக்கு இந்த ஸ்டேட்மெண்ட் பிரிண்ட் பண்ணணும். ஜஸ்ட் ஒரு சிம்பிள் பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் எடுத்திருக்கோம். print 5 is equal அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட் பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் மட்டும் பண்ணியிருக்கோம். இதை சின்டாக்ஸா எப்படி சொல்லலாம் அப்படின்னா, இஃப் கண்டிஷன், இஃப்ங்கிறது கீவேர்டு, இந்த கீவேர்டை ஃபாலோ பண்ணி கண்டிஷன் கொடுக்க போறோம். ஸோ கண்டிஷன் தான் இங்க நம்ம பார்த்துருக்கோம். 5 ஈக்குவல் டு 5. இது மட்டும் இல்லை, இது மாதிரி நமக்கு என்ன கண்டிஷன் வேணாலும் கொடுத்துக்கலாம். அதுக்கடுத்து ட்ரூ பிளாக் ஸ்டேட்மெண்ட். ஸோ ஸ்டேட்மெண்ட் சொல்றத விட ஸ்டேட்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்கலாம், இல்லை மல்டிபிள் ஸ்டேட்மெண்ட் இருக்கலாம். ஒரு சின்ன எக்ஸாம்பிளுக்கு நாம இங்க 5 is equalனு ஒரு சின்னதா பிரிண்ட் பண்ணிருக்கோம் டைரக்டா. ஸோ இதை வந்துட்டு ட்ரூ பிளாக் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்ல போறாங்க. ஸோ இந்த சின்டாக்ஸ் தான் வந்துட்டு நமக்கு கீ. பிளாக் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ் எப்படி கிரியேட் பண்றது அப்படின்னா, இது பைத்தான் பொறுத்த வரைக்கும் இன்டென்டேஷன் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இன்டென்டேஷன் அப்படின்னா, இப்போ நம்ம ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் வச்சிருக்கோம்னு வச்சுக்கோமே, பிரிண்ட் ஹலோ வேர்ல்டு அப்படின்னு ஒரு ஹலோன்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்கு, பிரிண்ட் வேர்ல்டு அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்கு. ஸோ இந்த மாதிரி ரெண்டு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் இருக்குன்னு வச்சுக்கோம். ஸோ இந்த ரெண்டு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்டாக பிரிண்ட் ஆயிடும். ஸோ ஹலோ, அதுக்கு அடுத்து இருக்கிற வேர்ல்டு ரெண்டும் பிரிண்ட் ஆகுது. இங்கே கண்டிஷன் ட்ரூங்கிறதுனால இந்த பிளாக் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் 5 is equalனு பிரிண்ட் ஆகுது. அண்ட் லாஸ்ட்ல தேங்க்யூ மெசேஜ் ஒன்று எனேபிள் பண்ணி வச்சிருக்கோம். லைன் நம்பர் 33 பிரிண்ட் தேங்க்யூன்னு. ஸோ அதனால இந்த தேங்க்யூ மெசேஜ் வருது. ஸோ இப்போ இந்த ஹலோ, பிரிண்ட், வேர்ல்டு இந்த இதுக்கு இருக்கிறதுல ஒரு சின்ன ஒயிட் ஸ்பேஸ் ஆட் பண்றேன். ஒரே ஒரு ஒயிட் ஸ்பேஸ் எக்ஸ்ட்ரா ஆட் பண்றேன் லைன் நம்பர் 13ல. ஸோ இப்படி ஆட் பண்ணுறது மூலமாக இந்த கோட் என்ன ஆகும்னா எரர் த்ரோ பண்ணும். இன்டென்டேஷன் எரர். ஸோ அன்னெசரி ஒயிட் ஸ்பேசஸ் இன் ஃப்ரண்ட் ஆஃப் த லைன்ல நாம ஆட் பண்ணோம் அப்படின்னா பைத்தான் இன்டென்டேஷன் எரர் அப்படிங்கிற ஒன்றை த்ரோ பண்ணும். இன்டென்டேஷன் தான் வந்துட்டு நமக்கு ஒரு பிளாக் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸை கிரியேட் பண்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்க போகுது. அதனால அன்னெசரி ஒயிட் ஸ்பேசஸ் ஆட் பண்றதை நாம அவாய்ட் பண்ணணும். பைத்தானோட இன்டர்பிரட்டரே எரர் மெசேஜை த்ரோ பண்ணிடும். இதுக்கு அடுத்து இஃப் 5 கண்டிஷன் ஃபாலோ பண்ணி கோலன் சிம்பிள் கொடுக்கணும். அப்படி கோலன் சிம்பிள் கொடுத்தோம்னா நெக்ஸ்ட் வந்து கண்டிப்பா ஒயிட் ஸ்பேஸ் கொடுக்கணும். இன்கேஸ் நீங்க கோலன் சிம்பிள் கொடுத்துட்டு அடுத்த லைன் கண்டினியூவா ஸ்டார்ட் பண்ணிருந்தீங்க அப்படின்னா அந்த சிச்சுவேஷன்ல எரர் த்ரோ பண்ணும். ஏன்னா இங்க நமக்கு இன்டென்டேஷன் எக்ஸ்பெக்டட். ஸோ அதான் வந்து பைத்தானோட சின்டாக்ஸ். அகெயின் print hello line number 16ல again error throw பண்ணுது, indentation error, expected indent block after if. இந்த மாதிரி எரர் மெசேஜ் த்ரோ பண்ணும். ஸோ உங்களுக்கு நீங்க இன்டென்டேஷன் எங்கே கொடுக்கணும் எங்கே கொடுக்க கூடாதுங்கிறத கிளியரா தெரிஞ்சுக்கோங்க. ஸோ எப்பெல்லாம் கோலன் சிம்பிள் வருதோ அதுக்கு அடுத்த லைன் கண்டிப்பா பிளாக் ஆஃப் கோடு நாம கிரியேட் பண்ண போறோம். ஸோ அந்த பிளாக் ஆஃப் கோட் கிரியேட் பண்றதுக்கு ஒயிட் ஸ்பேசஸ் ஆட் பண்ணும். மோஸ்ட்லி ப்ரோக்ராமர் எல்லாரும் ஒன் டேப், அதாவது ஒரு 4 ஒயிட் ஸ்பேசஸ் இன் ஃப்ரண்ட் ஆஃப் லைன்ல ஆட் பண்ணுவாங்க. ஸோ ஒரு டேப் கொடுத்தீங்க அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்கா 4 ஒயிட் ஸ்பேசஸ் ஆட் பண்ணிக்கும். ஸோ இது இப்போ இந்த பிளாக் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ் எனக்கு கண்டினியூ பண்ணணும் அப்படின்னா நம்ம நெக்ஸ்ட் லைன் பிரிண்ட் 5 அப்படின்னு கொடுக்குறோம். ஸோ இப்போ இந்த ரெண்டு லைனுமே வந்துட்டு பிலாங்ஸ் டு இந்த இஃப் கண்டிஷன். இன்கேஸ் இந்த இஃப் கண்டிஷன் ஃபால்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னா இந்த பிளாக் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகாது. டைரக்டா லாஸ்ட் லைன்ல இருக்கிற தேங்க்யூ மெசேஜ் மட்டும் நமக்கு எக்ஸிக்யூட் ஆகும். இன்கேஸ் இந்த கண்டிஷன் ட்ரூ அப்படின்னா இந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டும் எக்ஸிக்யூட் ஆகும் அலாங் வித் தேங்க்யூ மெசேஜ். ஸோ தேங்க்யூ மெசேஜ்ங்கிறது ஃப்ளோ ஆஃப் த ப்ரோக்ராம்ல அது ஜஸ்ட் ஒரு லைன் அதை எக்ஸிக்யூட் பண்ணிடும். ஆனா இந்த ரெண்டு லைன் எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படின்னா இதுக்கு இந்த கண்டிஷன் ட்ரூவா இருக்கணும். இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஸோ இங்க a = 10 டிக்ளேர் பண்ணியிருக்கேன். a அப்படிங்கிறது ஒரு வேரியபிள். லாஸ்ட் டைம் ஃபர்ஸ்ட்
டைரக்டா வேல்யூஸ் கொடுத்துட்டோம் 5 = 5. இந்த வாட்டி ஏன்னு ஒரு வேல்யூ இன்புட் வாங்கியிருக்கோம். இந்த வேல்யூ 10 இருந்துச்சுன்னா பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்கோம். ஸோ a = 10 கொடுத்துருக்கனால a is 10 அப்படிங்கிற அந்த அவுட்புட் நமக்கு கிடைக்கும். இன்கேஸ் இந்த கண்டிஷன் ஃபால்ஸ் ஆயிருச்சு அப்படின்னா ஸோ a not equal to 10 அப்படின்னு சொல்லி செக் பண்றோம். ஆனா a வந்து 10 தான். அப்ப இந்த பிளாக் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகாது. ஒரு வேரியபிள்ல வச்சுட்டு இல்ல 2 வேரியபிள் வச்சு கூட நாம வேலிடேஷன் பண்ணிட்டு இந்த ஸ்டேட்மெண்ட்ஸை எக்ஸிக்யூட் பண்ணலாம். இன்கேஸ் நம்ம டைரக்டா ட்ரூ அப்படிங்கறத மென்ஷன் பண்ணிட்டாக்கணும் அந்த பிளாக் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ இங்க வந்து டைரக்டா ட்ரூன்னு கொடுத்துட்டோம். அதனால இந்த ட்ரூ பிளாக் ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகுது. இன்கேஸ் எனக்கு இந்த பிளாக் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆக வேணாம் அப்படின்னா இஃப் ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துடலாம். எக்ஸிக்யூட் ஆக வேணாம்னா நம்ம எக்ஸிக்யூட் அந்த லைனை கொடுக்காம இருந்துட்டு போகலாம். இல்ல ஒரு ஃப்ளோ ஆஃப் த ப்ரோக்ராம்னு நீங்க கொடுக்கணும் அப்படின்னா எனக்கு இந்த கண்டிஷன் ட்ரூனா எக்ஸிக்யூட் பண்ண இல்ல ஃபால்ஸ்னா எக்ஸிக்யூட் பண்ண வேணாம் அப்படின்னா பேஸ்ட் ஆன் தட் நாம இங்க பிளாக் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸை கிரியேட் பண்ணிக்கலாம். இஃப் 1 அப்படின்னா டிஃபால்ட்டா ட்ரூன்னு அர்த்தம். 0ங்கிற மட்டும்தான் ஃபால்ஸ் வேல்யூவா கன்சிடர் பண்ணும். பூலியன் வேல்யூ நமக்கு தெரியும் ட்ரூ ஃபால்ஸ்னு. இந்த பூலியன் வேல்யூஸ்ல 0 அப்படிங்கிறது ஃபால்ஸ். 0 தவிர மிச்ச வேல்யூ எல்லாமே ட்ரூ தான். ஸோ 1 இருந்தாலும் ட்ரூ தான், 2 இருந்தாலும் ட்ரூ தான், 10, 100, 1000 இருந்தா கூட ட்ரூ தான். 0 மட்டும்தான் ஃபால்ஸ். ஸோ இஃப் 1 கொடுத்துருக்கோம். அதனால இது ட்ரூ பிளாக்கா கன்சிடர் பண்ணும். ஈவன் நெகட்டிவ் நம்பர் மைனஸ்ல இருக்கு அப்படின்னா அது கூட இங்க ட்ரூ பிளாக் தான். 1 வச்சிருக்கோம் அண்ட் -1 வச்சிருக்கோம். ஸோ ரெண்டு பிளாக்குமே எக்ஸிக்யூட் ஆகும். அண்ட் ட்ரூ பிளாக் 1 அண்ட் ட்ரூ பிளாக் -1 ரெண்டுமே எக்ஸிக்யூட் ஆயிருக்கு. மூணாவதா நம்ம 0 மட்டும் ஃபால்ஸ் பிளாக்னு சொல்லிட்டோம். ஸோ இஃப் 0 எனக்கு நம்பர்ல இந்த 0 இருந்துச்சு அப்படின்னா இது ஃபால்ஸ் பிளாக். ஸோ அதனால இந்த ட்ரூ பிளாக் 0ங்கிற இந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகாது. இங்க நமக்கு அவுட்புட் வராது. ஏன்னா இது ஃபால்ஸ் பிளாக் ஸ்டேட்மெண்டா இருக்கு. ஸோ 0னா ஃபால்ஸ். இது வரைக்கும் நம்ம பார்த்தது சிம்பிள் இஃப். அதாவது ஒரு இஃப் கண்டிஷன் இருக்கு. இந்த கண்டிஷன் ட்ரூனா எனக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகுது. செகண்ட் ஒன் இஃப் எல்ஸ். ரொம்ப சிம்பிள். இது இஃப் இந்த கண்டிஷன் ட்ரூனா எனக்கு ஒரு பிளாக் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகுற மாதிரி இந்த கண்டிஷன் ஃபால்ஸ்னா ஒரு பிளாக் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகணும். இஃப்க்கு கண்டிஷன் கொடுப்போம். இந்த கண்டிஷனை பேஸ் பண்ணி தான் இந்த எல்ஸ் பிளாக் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். எல்ஸ் பிளாக் எப்பவுமே ஆப்ஷனல் தான். ஸோ வெறும் சிம்பிள் இஃப் வச்சுக்கிறனால வச்சுக்கலாம். இல்ல எனக்கு இஃப் மட்டும் வேணாம் எல்ஸும் வேணும் அப்படின்னா ஜஸ்ட் நீங்க இஃப் கண்டிஷனோட எல்ஸ் பிளாக் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இங்க கண்டிஷனா இருக்கிறது ட்ரூ பிளாக் ஸ்டேட்மெண்ட்ஸ் அண்ட் எல்ஸ்ங்கிறது ஃபால்ஸ் பிளாக் ஸ்டேட்மெண்ட். ஸோ இதான் சின்டாக்ஸ். ஸோ இஃப் கண்டிஷன் ட்ரூனா ட்ரூ பிளாக் ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகும். அண்ட் எல்ஸ் ஃபால்ஸ்னா ஸோ இந்த கண்டிஷன் ஃபெயில் ஆயிடுச்சு அப்படின்னா எல்ஸ் ஃபால்ஸ் பிளாக் ஸ்டேட்மெண்ட்ஸ் எக்ஸிக்யூட் ஆகும். இங்க நாம ஏயோட ஒரு சின்ன எக்ஸாம்பிளா a = 10 இஃப் a greater than 5 அப்படின்னு டிக்ளேர் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி எல்ஸ் பிரிண்ட் a is lesser than 5 அப்படிங்கறத பிரிண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ ஏயோட வேல்யூ 10 இருக்கு. அதனால இப்போ எக்ஸிக்யூட் பண்ணோம்னா 10 greater than 5 கண்டிஷன் ட்ரூ. ஸோ a is greater than 5 அப்படிங்கிற அந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் நமக்கு அவுட்புட்டா கிடைக்கும். இன் கேஸ் இந்த வேல்யூ lesser than 5 இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ 10 ஏயோட வேல்யூ இப்போ 4ன்னு சேஞ்ச் பண்ணிட்டோம். இப்போ 4 greater than 5 கண்டிஷன் ஃபால்ஸ். கண்டிஷன் ஃபால்ஸ்ங்கிறனால பிரிண்ட் a is lesser than 5 அப்படிங்கிறது எக்ஸிக்யூட் ஆகும். பேஸ்ட் ஆன் கண்டிஷன் நமக்கு ஒரு ஃப்ளோ ஆஃப் த ப்ரோக்ராம்ல ஒரு சின்ன ஸ்டேட்மெண்ட்ஸ் எக்ஸிக்யூட் ஆகணும் அப்படின்னா அதுக்கு இந்த கண்ட்ரோல் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்ஸை யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு அடுத்து இன்னும் elif லைடர் அண்ட் nested if இருக்கு. ஸோ அதை பத்தி டீடைல்ஸா நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹேவ் அ கிரேட் டே.